விடுதலை டு ஹீரோ விஜய் சேதுபதி கதாபாத்திரம் இப்படியெல்லாம் ஒரு மனிதன் சுயநலமே இல்லாமல் அடித்தட்டு மக்களின் நலனுக்காக மட்டுமே வாழ்ந்திருக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பும். விடுதலை டு டைட்டில் கார்டில் விஜய் சேதுபதியின் கதாபாத்திரமும் கதையும் முற்றிலும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவது அல்ல என்று போடுகிறார்கள். நிஜம் அதுவல்ல. உண்மையிலேயே அப்படி ஒரு போராளி நம்மிடையே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய பெயர் புலவர் கலியபெருமாள். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தை அடுத்துள்ள சவுந்தர சோழபுரத்தில் தான் 1924 புலவர் கலியபெருமாள் பிறந்தார். திருவையாறு அரசர் கல்லூரியில் படிக்கும் போதே புத்துலக சிற்பங்கிற பெயரில் மாணவர் அமைப்பை தொடங்கினார். பிறகு ஆசிரியர் பணி, அதன் பிறகு பெரியாரிஸ்ட். ஒரு கட்டத்தில் நக்சலைட் இயக்கத்தை தொடங்கிய சாரு மஜும்தாரை முந்திரிக்காட்டுக்கு வரவழைத்து ரகசிய கூட்டம் நடத்தினார். மார்க்சியம் லெனினியம் என்று சொல்லப்படும் இந்திய பொதுவுடைமை கட்சி தமிழ்நாட்டில் வேரூன்ற காரணமாக இருந்தவர்களுள் முதன்மையானவர் புலவர் கலியபெருமாள். நக்சலைட்டாக இருந்து புலவர் கலியபெருமாள் செய்த தீவிரவாத செயலுக்காக கிடைத்தது மரண தண்டனை. போராளி வாழ்க்கையால் அவருடைய குடும்பம், மனைவி, 3 மகள்கள், 2 மகன்கள் பட்டபாடு கொஞ்ச நஞ்சமல்ல. அவருடைய மனைவி வாலாம்பாள் அனுப்பிய கருணை மனுவால் தமிழ்நாடு அமைச்சரவை கூடி ஆலோசித்து அதை ஆயுள் தண்டனையாக குறைத்தது. 1983 சிறையிலிருந்து வெளியே வந்தார் புலவர் கலியபெருமாள். மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்த புலவர் கலியபெருமாள் குடும்பம் அப்போது பண நெருக்கடியால் தவித்திருக்கிறது. ஒரு காலத்தில் நக்சலைட் தலைவராக இருந்தவர் 75 வயதில் காய்கறி வியாபாரம் பார்த்திருக்கிறார். மிஞ்சி போனால் அந்த வியாபாரத்தில் அவருக்கு கிடைத்த வருமானம் ஒரு நாளைக்கு 25 ரூபாய். முதுமை அப்பிய காலத்தில் புலவர் கலியபெருமாள் சொன்னது, மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த போராட்டமும் வெற்றி பெற முடியாது. போராடுபவர்களுக்கு நடைமுறை யதார்த்தம் தெரிந்திருக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையை உணர்ந்து பேசியிருக்கிறார். தனது 83வது வயதில் 2007 புலவர் கலியபெருமாள் இயற்கை எய்தினார். விடுதலை டு விஜய் சேதுபதி கதாபாத்திரத்தின் முடிவை புலவர் கலியபெருமாளின் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு சினிமாட்டிக்காக அமைத்திருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன். மற்றபடி புலவர் கலியபெருமாளின் போராட்ட களத்தை அப்படியே நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். இப்போதும் இந்த காலத்திலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அடையாளத்துடன் போராளிகளாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களது குடும்பமும் பரிதவிப்பில் இருக்கிறது. அத்தகைய போராளிகளுக்கு புலவர் கலியபெருமாளின் வாழ்க்கை நல்லதொரு பாடம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.